பொங்கலுக்கு பிறகு விருப்ப மனு விநியோகத்தை தொடங்க திமுக திட்டமிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றோடு கடைசி நாள் விருப்ப மனு. அதே நேரத்தில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளும் விருப்ப மனுக்களை பெற்று வர்றாங்க. திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் சட்டமன்ற தேர்தலுக்கு தீவிரமா தயாராகிட்டு வர்றாங்க. ஏற்கனவே திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அறிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் கனிமொழி எம்பி தலைமையில் அந்த முதல் கூட்டமானது நடைபெற்றது. அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக பல்வேறு வகையில் தயாராகி வரையில் அடுத்த கட்டமாக வேட்பாளர்களை தேர்வு செய்வது, போட்டியிட விரும்புவர்களுடைய விருப்ப மனு எப்போது திமுக விநியோகிக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்போதைய தகவலாக பொங்கலுக்கு பிறகு திமுகவுடைய விருப்ப மனு வழங்கப்படும் என்றும், முதற்கட்டமாக ஜனவரி 10ஆம் தேதி வரை எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையில திமுக நிர்வாகிகள் ஈடுபடுறாங்க. அதே போல இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டிருக்கக்கூடிய மற்றவர்களை சேர்ப்பதற்கு அதற்கான பணிகளிலையும் திமுக நிர்வாகிகள் ஈடுபட்டிருப்பதால் பொங்கலுக்கு பிறகு விருப்ப மனு திமுக தலைமையிலிருந்து அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் விருப்ப மனு வழங்கப்படும் என்ற தகவல் தற்போதைய தகவலாக உள்ளது. நந்தா, நன்றி கோகுல், விவரங்களுக்கு.